வணக்கம். நான் என் பேர் கணேஷ் பேசுகிறேன். தினந்தோறும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்கள் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம பேங்க்கோட இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. சேஃபர் சைடாக எவ்வளோ இருக்குது, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நிறையா மத்திய அரசாங்கம் இப்போ நம்ம பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் அதிக கவனம் கொடுத்து செலுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலைவாழ் கிராம மக்கள்லேருந்து ஆரம்பித்து நம்ம கிராமங்கள் நகர்ப்புறம் எல்லாத்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீஸ் நல்லாயிருக்கு. அதை இன்னும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய ஸ்கீம் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்கீம் கூட இன்ட்ரொடியூஷன் கிடையாது, ஏற்கனவே இன்ட்ரொடியூஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கிற ஸ்கீமை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அது தெரியாதபடி என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் பெஸ்ட்டு ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிபிஎஃப் ஸ்கீம் அப்படிம்பாங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறுக அமௌண்ட்டை நம்ம சேர்ப்போம். அதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்கணும், சேஃபர் சைடாக கிடைக்கணும், டேக்ஸ் பெனிஃபிட்டோட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது மினிமம் பார்த்திங்கன்னா 500 ரூபாலேருந்து ஆரம்பித்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரை நம்ம இதில் கட்டலாம். அதில் நமக்கு வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 7.1% வட்டி விகிதம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷத்துக்கு நீங்கள் இந்த பணம் கட்டினீங்க ரிட்டர்ன்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. மக்களாகிய நீங்கள் இந்த ஸ்கீம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் டெபாசிட் பண்ணணுங்க, பேங்க்கை விட எனக்கு ஜாஸ்தி டெபாசிட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான உண்டான ஸ்கீம் இது. இன்றைக்கி வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 7.40 இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நமக்கு தராங்க. இப்போ உதாரணத்துக்கு இதோட லிமிட் பார்த்திங்கன்னா 15 லட்சம். இந்த 15 லட்சம் வரை உண்டான எவ்வளோ டெபாசிட் வேணால் நம்ம பண்ணலாம். வட்டி விகிதம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதில். ஸோ அதனால் மக்களால் நீங்கள் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். இதுக்கு பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் 6.9% டு 7.50 மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. இதுவும் வேல்யூவேஷனுக்கு உட்பட்டது. இதுவும் பார்த்திங்கன்னா இது ஷார்ட் டேர்ம்பாங்க, 5 வருஷம். இதுக்குள்ளார 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டி இந்த வட்டி விகிதத்தை நம்ம பெறலாம். இதுக்கு 500 ரூபாலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்கு கட்டலாம். இதுக்கு மொத்தமே 5 வருஷம் தான் லிமிட்டு. இதுக்கு நீங்கள் இதையும் நீங்கள் நல்லா கட்டி மக்களாகி நீங்கள் பயன்பெற வேண்டும். அடுத்தது நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இது பார்த்திங்கன்னா இதுக்கு வட்டி விகிதம் இருக்கிறதுல இதான் ஜாஸ்தி, 7.7% கொடுக்கலாம். இதுவும் இப்போ கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா 500 ரூபாலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பணம் வேணாலும் கட்டலாம். ஆனால் இதுவும் ஷார்ட் டேர்ம், டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு, 5 இயர்ஸ் தான் இதுக்கு கட்டலாம். அதனால் இந்த திட்டங்களாகிய நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மக்கள் நல்ல முறையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மத்திய அரசாங்கம் செய்கிறாங்க. நன்றி, வணக்கம்.